இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கத்த நாம ஸ்தோத்திரம். கத்த நம்மோடு இடைப்படுவாராக. வழியில உலகத்துல மக்கள் நம்ம எல்லாருமே நல்லா வாழணும், நல்ல குடும்பம் நடத்தணும், ஊழியக்கார நல்ல சபை நடத்தணும், எவ்வளோ தேவை, எவ்வளோ காரியம் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நமக்கு ஞானம் வேணும். ஞானம் இருந்தாதான் நம்ம குடும்பத்தையும் நல்லா நடத்த முடியும். பாருங்க, இன்னைக்கு சம்பாதிக்கிறாங்க ஜனங்க, கடன் கடன் கடன்கிறாங்க. கடன்னாக்கா அப்போ அவங்க வருமானம் கம்மின்னு அர்த்தம் கிடையாது. ஞானம் இல்லாம பணத்தை செலவழிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒத்துக்காங்க. அவங்க ஒரு இது என்னன்னா, ₹1 சம்பாதிச்சா 50 பைசா சேவிங் பண்றாங்க. பாருங்க, அந்த பொண்ணு இப்பதான் கேள்விப்பட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கொஞ்சமா தான் சம்பாதிக்காது. ₹4,00,000 சேர்த்து வச்சு 2 லட்சத்துல கல்யாணம் பண்ணிடுச்சு. 2 லட்சம் கையில இருக்குது. தான் ஞானம். இப்போ உலகத்துல இருக்க பழமொழி என்னன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. வசனம் என்ன சொல்றதுன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையினாலே இடித்து போடுவாளாம். இப்போ நல்ல திறமை ஞானமுள்ள சகோதரிங்க குடும்பத்தை அழகா கட்டுறாங்க. வருமானம் எவ்வளவு வருதுன்னு பெருசு இல்லை. கடன் இல்லாதே ஃபேமிலி ரன் பண்றாங்க. இஷ்டத்துக்கு வாங்குறது, இஷ்டத்துக்கு செலவு பண்றது, பாக்குறது வாங்கிலே இருக்குது. வாங்குறது, அதை கொஞ்சம் செய்து கொஞ்சம் எடுத்து கொட்டுறது, அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஞானம் தான் ரொம்ப முக்கியம். ஞானம் தான் முக்கியம். அதனால்தான் வசனம் சொல்றது, நீதிமொழி 4:7, ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளும் வசனம் சொல்லுது. இப்போ புத்திமதியை நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம சம்பாதிக்கணும், ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் வசனம் சொல்லுது. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதிமொழி 15:52, புத்திமதியை தள்ளி விடுகிறவன் தன் ஆத்துமாவை வெறுக்கிறான், கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனும் ஞானம் அடைவான். இல்லை அண்ணாவத்தை கண்டிக்கிறான்னு வச்சுங்க, ஏன்பா அப்படி செய்யற, ஏமா அப்படி செய்யற, இந்த மாதிரி செய்யாதன்னு கடிந்து கொள்ளி பண்ணா சரியில்லை, இதனால நஷ்டம் அடைவ, நீ கஷ்டப்படுவேன்னு ஏதோ ஒரு புத்திமதி சொன்னா அந்த புத்தி என்ன பண்ணிடுறது, தள்ளி போடுறது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்டதுன்னா, அவங்க ஞானம் இல்லாதவங்க அர்த்தம். புத்திமதி தள்ளி போடக்கூடாது, வெறுக்கக்கூடாது. என்ன பண்ணா புத்திமதி கேட்டா தான் நம்ம ஞானம் அடைவான் வசனம் செஞ்சு. அது மட்டும் இல்ல, இந்த யோபு 28:28 மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பு விட்டு விலகுவதே புத்தி என்று சொன்னாங்க. ஞானம்னா என்ன, புத்தினா என்னன்னா, ஆண்டவருக்கு பயப்படும். ஆண்டவருக்கு பயப்படுறதுனா என்னது, சும்மா நடுங்கிறது அப்படி இல்லை. பொல்லாப்பு விட்டு விலகுதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வசனம் செய்யலாம். இப்போ பொல்லாப்பு விட்டு விலகணும்னு சொன்னா அப்பதான் கர்த்தருக்கு பயப்படுறோம்னு அர்த்தம். அப்படி கர்த்தருக்கு பயந்தோமா கண்டிப்பா கர்த்தர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஆசீர்வதிப்பாரு. இது கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. இப்போ கர்த்தருக்கு பயந்து நம்ம ஜீவிக்கணும்னா, அந்த கர்த்தருக்கு பயப்படுதல கூட நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஒரு வசனத்துல ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 34 ஒரு வசனம் இது நினைப்பு வருது, நான் சொல்றேன். அந்த சங்கீதத்துல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்க, கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தர் போதிக்கிறேன்றார். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நாங்க பயப்படுற பயத்தை எனக்கு போதிங்க, அதான் ஞானம்னு சொல்றீங்க, அந்த ஞானத்தை எனக்கு கற்றுத்தாங்கன்னு நம்ம கேட்கணும்னு கர்த்தர் விரும்புறார். இது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுறதுலே ஞானத்தின் ஆரம்பம்னு நீதிமொழி 1:7 சொல்றாங்க. இப்போ இன்னொரு காரியம் சொல்றாரு பாருங்க, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு, உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. அந்த பெரிய மனுஷன் அவங்க இவங்கள போய் கத்துங்கன்னு சொல்ல, சோம்பேறிய நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். பாருங்க, யார்கிட்ட கத்துக்கணுமா, எறும்பு கிட்ட. என்ன மாதிரி பாருங்க, அந்த எறும்புக்கு உண்மையாவே நல்லா ஞானம் கொடுத்துக்கிறார் கர்த்தர். அடா என்ன அழகுது. ஒரு பூச்சியோ ஒரு இடத்துல இருக்குதுன்னா, ஒரே ஒரு எறும்பு தான் வந்திருக்கோம், நான் பார்த்துனே இருக்காத. ஒரு எறும்பு தான் வந்துச்சு, கொஞ்ச நேரத்துல எல்லா எறும்பும் நிறைய வந்துடுது. எப்படி நியூஸ் கன்வே பண்ணிட்டு நமக்கு தெரியல, சொல்லிட்டு எல்லாம் வந்துடுறது மட்டும் இல்ல, கொஞ்ச நேரத்துல அந்த பூச்சியே இல்லைங்க. என்ன ஆயிடுச்சுன்னா,
ஒன்னொன்னா பிச்சு பிச்சு மொத்தம் எங்கிட்ட போய் சேர்த்துட்டாங்களோ தெரியல. எவ்வளவு ஞானம் பாருங்க அதுங்க, எவ்வளவு ஒற்றுமை பாருங்க. அதெல்லாம் கத்தனை சொல்றாரு, எறும்பு கிட்ட போய் கத்துக்கோ. அது என்ன செய்யுதான், மழை காலம் வருதுன்னா வெளியே வராது, வெயில் காலம் வந்தா தன்னுடைய ஆகாரத்தை எல்லாம் எடுத்து 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 போய் சேமித்து சேர்த்து வைக்குதான். ஓ, எறும்பு கிட்ட போய் என்ன பண்ண, ஞானத்தை கத்துக்கோன்றாரு. கத்துங்க, இந்த மாதிரி எறும்பு பார்க்கும்போது கொஞ்சம் கவனிச்சு பாருங்க அது என்ன செய்யுது. ஏன்னா அது கத்தரே அந்த காரியம் சொல்லியிருக்கிறார் பாருங்க. இன்னொரு காரியம், உங்களுக்கு ஞானம் குறைவா இருந்தா, வசனம் சொல்லுது யாக்கோபு 1:5, உங்கள் ஒரு ஞானத்தில் குறைவுள்ளனா இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நான் சொன்னல, ஃபேமிலி ரன் பண்ண எது பண்ணா ஞானம் வேணும்னு சொன்னல. இந்த ஞானம் வேணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, கத்தரிடத்துல கேட்கணும். ஞானத்தை குறைவுள்ளாண்டவர் முதல்ல ஞானத்தை குறைவுன்னு நம்ம ஒத்துக்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது ஒண்ணுமே எல்லாம் நம்ம முன்ன சாதிக்க முடியாது. எனக்கு ஒன்றும் தெரியல, ஞானம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஞானத்தை தாங்க நம்ம என்ன செய்யணும்னாக்கா, கத்துட்டு கேட்டாக்கா அவர் என்ன பண்ணுவாராம், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுப்பாரு. சின்ன வேலை செய்தாக்க என்ன பண்ணோம், ஞானத்தை கேட்க சொல்லி கொடுங்கன்னு கத்துட்டு கேட்கணும். இது கத்தர் விரும்புறாரு இல்ல. இந்த டிஎல் மூடி இப்போ ஜெபிக்கணும் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி டிஎல் மூடின்னு ஒரு பெரிய பிரசங்கா இருந்தார். அவர் காரியத்துல அவர் விஷயத்துல ஒண்ணு நடந்தது. நல்ல பிரசங்கம் பண்ணுவாரு. அவங்க இந்த இடத்துல ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க கணவர் ரட்சிக்கப்படல, பயங்கரமா ஜீவிச்சிருந்தாரு. நம்ம எவ்வளவு சொல்லிச்சு கேட்கல. இந்த டிஎல் மூடி பிரசங்கம் பண்ண அதெல்லாம் எழுதின்னு வந்து சொல்லுவான், சொன்னாலும் கேட்கவே இல்லை. அப்போ ஒரு நாளை விட்டு டிஎல் மூடிட்டு போய், ஐயா கொஞ்சம் உதவி செய்யுங்க, என்னன்னா என் கணவர் பிரசங்கம் கேட்க வரமாட்டாரு, நான் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, அவரு மனம் திரும்ப மாட்டேன்றாரு, நீங்க என்ன பண்ணோம், என் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வரீங்களான்னாரு. சரி, ஒரு நாள் டேட் கொடுத்து அந்த டேட்ல போனேன். அவங்க 2 பேரும் தான் போனா. போயிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒன்றும் செய்யல, ஒரு ஜபமும் பண்ணலையா, ஒரு வசனமும் சொல்லியா, நீ மனம் திரும்புறது சொல்லி அனுப்பி சொல்லிட்டு போயிட்டா. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா வேலையில வந்தாரு, வசனம் சொல்ல, ஒரு ஜபம் பண்ணல, போயிட்டாரேன்னு. அப்படி போனாரான்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு பெரிய மனசாபம், ஐயோ நான் பாவின்ற மாதிரி எண்ணம். உடனே எனக்கு ஜபம் பண்ண போறதுன்னு நான் இந்த அம்மா அந்த ஜபாரில போப்பா நீ போன்னு நினைச்சா, போய் கதவு தட்டி சாத்திட்டு அழுது 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 ஒப்பு கொடுத்து தன் குறைங்கெல்லாம் அறிக்கேட்டு சத்தம் போட்டு அழுது ஜபம் பண்ணி இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டு, என் ரத்தத்தினால என் கழுவுங்கோ, நான் இவ்வளவு பயங்கர பாவின்னு எப்ப அழுது ஜபம் பண்ணாரோ கத்தங்க பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு பாருங்க. அப்பவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டேன். இதை பற்றி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, நமக்கு ஒரு ஆச்சரியம். உடனே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க, இந்த மாதிரி மனம் திரும்பிட்டாரு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. எப்படி நடந்துச்சு சொல்லி ஒரு நாள் தனியா போய் அவரை கேட்டாங்க, டிஎல் முடிய கேட்டாங்க அந்த அம்மா, என்னய்யா ஒரு ஜோமும் பண்ணல, ஒரு வசனமும் சொல்ல, நீ சொல்லிட்டு போயிட்டீங்க மனம் திருந்தாண்டு, அப்படியே மனம் திரும்பிட்டாரு, என்ன விஷயம்னு கேட்டா அவர் சொன்னாராம், இல்லம்மா நீ கேட்ட பாரு, கேட்ட அன்னியில இருந்து ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க. அந்த ஆளுக்கு நான் என்ன சொன்னா மனம் திரும்புவாரு, இந்த ஞானத்தை தாங்க நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். அங்க வந்ததும் கத்த சொன்னாரு, மனம் திரும்ப சொல்லி அனுப்புன்னு சொல்ல சொன்னா நான் சொல்லிட்டு வந்துட்டேன். பாருங்க, பெரிய ஊழியக்கார் கூட சின்ன காரியத்தை கூட என்ன பண்ணோம் கேட்கிறாரு. கேட்டு ஞானம் தாங்க கேட்ட கத்த செய்யறாரு. அப்போ நம்ம ஜெபம் பண்ண விண்ணப்பிக்கும் போது கத்த ஞானம் தராரு, எல்லா காரியத்தையும் ஞானம் தரணும். நான் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால காலஸ்திரி தான் நினைக்கிறேன், ஆந்திரால ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்க செய்தி கொடுக்கறதுக்கு. அவங்க ஒரு நாள் முன்னாலே வாங்குவாங்க, முன்னாலே போயிட்டோம். இவங்க என்ன பண்ண போறாங்க, இவங்க என்ன பிரசங்கம் பண்ண போறாங்கன்னு ஒரு மாதிரி அவங்களுக்கு நினைச்சிருந்தாங்க. நான் ஒன்னும் கவலைப்படாண்டு எனக்கு என்ன வசனம் சொல்லணும். அவங்க ஒரு சகோதரி கூட்டம் தான் அது, ஆனா ஒரு பெரிய திருவிழாமா நடத்தினாங்க பாருங்க. சகோதரி மட்டும் வரல, பிரதர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க, ஒரு பெரிய பண்டிகை மாதிரி நடத்தினாங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்துல என்ன சொல்லணும், ஆண்டவரே நீங்க தான்ப்பா ஞானம் தரணும்னு ஜெபம் பண்ணப்போ கத்தர் வசனம் கொடுத்தாரு, ஞானம் கொடுத்தாரு, உபயோகிச்சார், கத்தர் அற்புதம் செய்தார். அந்த கூட்டத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை சொன்னாங்க, கூட்டம் எல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு என்ன கவுன்சிலிங் வேணும்னா, ஆலோசனை வேணும்னா அப்புறம் சகோதரி சொன்னா உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. சரி நானும் ஒத்துக்கினேன், அவங்க ஒத்துக்கினாங்க. கூட்டம் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு
அவங்களுக்கு என்னம்மா என்ன கேட்கணும், ஆலோசனை கேட்கணும், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா எனக்கு தேவையே இல்லை. எனக்கு என்ன தேவைன்னுச்சோ என்ன பாரம் இருந்துச்சோ எல்லாம் பிரசங்கத்திலே எல்லாம் கத்தர் எங்களோட பேசிட்டாருன்ட்டாங்க. பாருங்க, கத்தட்ட ஞானம் கேட்டா கத்த என்ன செய்யறாரு? இந்த காரியத்தை கத்தர் உதவி செய்யறாரு, நடத்துறாரு. கத்த நாம் ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு இந்த ஞானம் வேணும்னா நம்ம என்ன பண்ண, கத்தட்டு ஜெபிக்கணும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இங்க சாலமோன் ராஜா ஒரு ஜெபம் பண்றார். ஆகையால் உங்க ஜனங்களே நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களே நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றார். இப்போ நியாயம் விசாரிக்கணும் சொல்லிட்டு எனக்கு ஞானம் தாங்கன்னு கேட்கிறார் சாலமோன் ராஜா. கேட்டா கத்தரு அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப நல்ல ஜபம் இதுன்ற. என்ன விஷயம்னா, அந்த ஜபத்துல எனக்கு ஞானம் தாங்க, எனக்கு தெரியல, நான் சின்ன பிள்ளை, எனக்கு எங்க அப்பா ஸ்தானத்துல என்ன ராஜாவை கத்தர் விசாரிக்கிட்டு எனக்கு ஞானம் இல்லை, ஞானம் வேணும்னு கேட்ட. அப்ப கத்தர் சொன்னாரு, பணம் வேணும், பொருள் வேணும், இது வேணும், அது வேணும், எங்க சொத்திற்கு ஜீவன் வேணும்லாம் கேட்காத, ஞானத்தை நீ கேட்டதுனால உனக்கு உணர்வுள்ள இருதயத்தின் ஞானத்தின் தருவு மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு தேவை யாருக்கு இல்லாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஐஸ்வர்யம் கொடுத்தாரு. அவ்வளவு ஆசீர்வாதமா நடத்தினார். நம்ம என்ன செய்யணும்னா, ஞானம் வேணும்னா நம்ம கேட்கணும். இது கத்த நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னொரு காரியம் பாருங்க, இந்த ஞானத்துல முக்கியமா 2 ஞானம் இருக்குது. ஒண்ணு என்னன்னா லௌகீகமான ஞானம், இன்னொன்னு வந்து பரலோக ஞானம். பாருங்க, யாக்கோபு 3:13, உங்களின் ஞானியும் விவேகியுமா இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையிலே காண்பிக்க கடவன். அது 3:14 யாக்கோபு, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்க, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்க. இப்போ உலகத்துல 2 ஞானங்குது. ஒண்ணு வந்து 2 விதமான ஞானம். ஒண்ணு வந்து இந்த 15ஆம் வசனம் இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுவாபத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இப்போ இது வந்து ஜென்ம சுவாபத்துக்கு பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு ஞானம். இது வந்து ஒரு ஞானம். இன்னொரு ஞானம் என்னன்னு சொன்னா, அதுலயே இன்னொரு பேய்த்தனக்கு நடத்த ஞானம் என்னன்னா, அதுல யாக்கோபு 3:16 வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்திகளும் உண்டு. இப்போ நீ உலக ஞானம் வச்சிருந்தீங்கன்னா உனக்கு என்ன புத்தி வரும்னா, வைராக்கியம், அவங்க இப்படி சொன்னாங்களே, இப்படி செய்தாங்களே, அவங்க மேல வைராக்கியம், விரோதம், இதெல்லாம் இருந்தாக்கா அந்த சகல துர்ச்செய்கை இருக்கும். இது வந்து லௌகீக ஞானம். ஆனா இது பரத்திலிருந்த ஞானம் எப்படி இருக்கும் பாருங்க, யாக்கோபு 3:17 பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாகவும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாய் நிறந்ததாகவும் பட்சபாதம் இல்லாதாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. அங்க வேகத்துல யோசேப்புன்னு ஒரு மனுஷன், அவருக்கு சொந்த அண்ணன் தம்பிகள் என்ன பண்ணாங்க, அவரை காட்டி பிடிச்சி ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, குழியில போட்டு குழியில இருந்து தூக்கி என்ன பண்ணாங்க, 20 வெள்ளிக்காசு வித்துட்டாங்க, அடிமையா வித்துட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தப்போ கூட ஒரு நாள் வந்துச்சு, கத்தர் அவரை உயர்த்திட்டாரு. கத்தருக்கு பயந்து ஜீவிச்சாரு. கத்தர் உயர்த்திட்டு அந்த எந்த தேசத்துல எகிப்து தேசத்துல அடிமையா விற்கப்பட்டாரோ அதே இடத்துல ஒரு அந்த தேசத்துக்கெல்லாம் எகிப்துக்கெல்லாம் ஒரு அதிபதியா மாத்திட்டார். ஆனா அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாம் வந்தாங்க, அவங்க மேல கசப்போ வெறுப்போ விரோதமா இல்லை, அவங்கள அன்பா உபசரித்து அவங்க குடும்பத்தெல்லாம் கொண்டாட சொல்லி, தகப்பனாரி குடும்பத்தெல்லாம் கொண்டாட சொல்லி அவங்களை நேசித்து பராமரித்தார். இதுதான் கர்த்தர் பரத்திலிருந்து கொடுக்கிற ஞானம். இப்போ உங்களுக்கு என்ன ஞானம் இருக்கு பாருங்க, ஆண்டவரே இந்த லௌகீக ஞானம் வேணாம், இந்த கசப்பு விரோதம் வைராக்கியெல்லாம் இந்த வேணாப்பா, எங்களுக்கு இந்த நல்ல நற்கனி கொடுக்குற மாதிரி சுத்தம் உள்ளதா சமாதானமா இணக்கம் உள்ளதான ஆண்டவரே இந்த பரலோகத்திலிருந்து வர ஞானத்தை கொடுங்க நம்ம கேட்டா கர்த்தர் அந்த மாதிரி நமக்கு செய்வார். அதனால நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, நம்ம கர்த்தருக்கு இந்த லௌகீக ஞானம் வேணாம் ஆண்டவரே,
இந்த பரலோக ஞானத்தை எனக்கு தாரன்னு கேட்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஞானத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொன்னோம். அது மட்டும் இல்ல, வசனத்துக்கு முதலிடம் கொடுத்தா கர்த்தர் ஞானம் கொடுப்பார். பாருங்க, சங்கீதம் 119:98, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்கள் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர். அவைகளை என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. கற்பனை கை கொள்ளும் போது, வசனத்தை கை கொள்ளும் போது, நம்ம சத்துருக்களை காட்டிலும் கர்த்தர் நமக்கு ஞானம் கொடுக்குறாராம். அதுல 119:99, உடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு போதிக்கிறவங்க என்னை விட பெரிய ஆளுங்க தான் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ற, வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கும்போது அவர்களை விட கர்த்தர் நம்மள ஞானி ஆக்கிறாங்க. அதே மாதிரி சங்கீதம் 119:100, உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். முதியவர்களை காட்டிலும் ஞானம் ஆக்கிறான். ஏன்? கற்பனைகளை கை கொள்ளும். அப்போ ஒரு காரியம், நம்ம ஞானம் வேணும்னா கத்துட்டு விண்ணப்பம் பண்ணணும். அடுத்தபடியா வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். வசனத்தை படிக்கும் போது பாருங்க, சத்துருக்களை காட்டிலும், நம்ம போதிக்கிறவர்களை காட்டிலும், அப்புறமா நம்ம எல்லாரையும் காட்டிலும் என்ன பண்றாங்க, நமக்கு ஒரு ஞானியா கத்தர் மாட்டிடுறாரு. கத்தர் பரலோகத்துக்கு ஞானம் தாங்க, பரலோக ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பாரு. சாலமோன் ராஜா கேட்டார், கத்தர் கொடுத்தாரு ஞானத்தை. ஆனா அந்த சாலமோன் ராஜாவுடைய பேரு எங்க இல்லைன்னா, விசுவாச பட்டியல்ல இந்த எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல யாராவது அந்த தேசிய பேர் கூட இருக்குது. ஆனா இவருடைய பேர் இல்லை. காரணம் என்னன்னா, ஞானத்தை கேட்டார், கர்த்தர் கொடுத்தார் ஞானம். ஆனா இவரு வசனத்துக்கு கீழ்ப்படியில, வசனத்துக்கு கீழ்ப்படியில. கர்த்தர் சொல்லியிருந்தாரு, நீங்க என்ன பண்றது, இந்த புறஜாதி கர்த்தருக்கு விரோதமான இந்த மக்களுடைய அந்த பெண்களை நீ உறவு வைக்க கூடாது சொன்னாரு. கேட்கல. காலமெல்லாம் அந்த வயசான நேரத்துல கூட என்ன பண்ணாரு, எல்லா ஜாதி 7 ஜாதி கிட்ட போகக்கூடாது, அந்த 7 ஜாதியில பொண்ணு கட்டினாரு. அது மட்டும் இல்ல, இந்த 1 ராஜாக்களே நான் படிக்கும்போது 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது, அப்போவே என்ன பண்ணிக்கிறாரு, இந்த பணம் நிறைய வந்துச்சு இல்லையா, பார்வோன் ராஜா கிட்ட போய் அவகிட்ட உறவு வச்சு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி பார்வோன் பொண்ணை கூட கொண்டாந்து எருசலேம் வச்சிட்டாரு. பாருங்க, எப்போ 3ஆம் அதிகாரத்துல இருக்குது. அது அப்படியே போய் 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 கடைசியில 11ஆம் அதிகாரத்துல வரும்போது எச்சரிக்கிறார் கர்த்தர், நீ செய்யக்கூடாது, நீ அவங்க செய்ய அந்த அந்த பெண்களை, புறஜாதி பெண்களை நீ திருமணம் பண்ணி அவங்களோட உறவு வச்சினா அவங்க உன்னை வழி தப்ப பண்ணுவாங்க, விக்கிரக ஆராதனை விடுவாங்கன்னு கேட்கல. 2 தடவை எச்சரிச்சார் கர்த்தர், கீழ்ப்படியில. அதனால அவங்க அப்படியே வழி விலகி போக பண்ணாங்க. அதனால வேண்டி அவருடைய பேர் விசுவாச பட்டியல வாங்கல. அதனால நம்ம ஞானம் ரொம்ப முக்கியம். ஞானத்தை கேட்டா கர்த்தர் கொடுப்பாரு. அது மட்டும் இல்ல, வசனத்துக்கு படிக்கணும், தியானிக்கணும், அது கீழ்ப்படிக்கணும். இன்னொன்னு என்ன பண்ணணும், ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவுக்கு கீழ்ப்படிக்கணும். கேட்கணும், ஆண்டவரே ஃபாதர் பாடுறாரு அந்த மாதிரி, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் சொல்லி கேட்கிறாங்க. கேள்வி, எனக்கு ஆவியானவர் போதி தரணும்னு பாட்டு பாடுறாரு. இப்ப நம்ம கேட்கணும், எங்க போகணும் ஆண்டவரே, எங்க வரணும் ஆண்டவரே, எதை பேசணும், பேசுறதுல கூட ஒரு ஞானம் வரணும், வேணும், அது கேட்கணும். கத்தாவே ஞானத்தை கொடுங்க கேட்டா கத்த என்ன பண்ணுவாரு, ஞானத்தை நமக்கு கொடுப்பாரு. அதனால இன்னொரு வசனம் கண்டிப்பா படிச்சு நான் முடிக்கிறேன். ஒரு யாக்கோபு 1ஆம் அதிகாரம் இந்த 19ஆம் வசனத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம பேசுற, அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். 1:19, ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோவிக்கிறதுக்கு தாமதமாய் இருக்க கடவுள்கள். இதெல்லாம் நம்ம செய்யணும்னா கத்தட்ட ஞானம் கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு எதனா ஒண்ணு பேசுறது, எங்கன்னா போயிது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஞானமா நடக்கணும்ப்பா, பிரியமா நடக்கணும்ப்பா, நான் கத்தாத சந்தோஷமா வாழணும், எல்லாம் என் ஃபேமிலி நல்லா ரன் பண்ணணும், நான் வேலை செய்யற இடத்துல சமாதானமா வாழணும்னா நான் என்ன பேசணும், என்ன செய்யணும்னு கத்துட்டு கேளுங்க. கத்தர் கேட்டா கத்தர் சொல்லுவாரு. கத்தர் சொன்னா என்ன பண்ணாரு, கீழ்ப்படியணும். கத்தர் சொன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடுங்கனா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா சமாதானமா இருக்கும். இந்த ஞானத்தை கத்தர் கொடுப்பாராக. கத்த நாம சோத்திரம். இந்த ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான பணிக்குதாவே நல்ல வேலைக்காக நன்றி பதிக்கிறையா. என் பாதப்பள்ள வர தேவரே கொடுத்த நல்ல திறமைக்கான சோதரிக்கிறோம். ஆண்டவரே, ஞானம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நாளில நாங்க தியானிச்சோம்ப்பா. ஞானம் இல்லாதனால்தான் குடும்பங்களை நடத்த முடியல, சபையை நடத்த முடியல,
ஆண்டவரே வேலை செய்யற இடத்துல சமாதானமா இருக்க முடியல. இந்த காரியங்கள்லாம் ஞானம் இல்லாதனால ஆண்டவரே ஒவ்வொருக்கும் எந்த வேலை செய்தாலும் இந்த ஞானத்தை நீங்க போதியுங்க. ஆண்டவரே வசனத்துக்கு முதலிடம் கொடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே நீங்க ஆவியினால் நிரப்பி ஆவியான் நடத்துதல் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானத்தினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற யாரா இருந்தாலும் இவிடத்தை கேட்கிறவர்களுக்கு ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. ஞானத்தினால் நிரப்பி ஆண்டவரே ஞானமாய் நடந்து கொள்ள, ஞானமாய் வாழ, ஞானமாய் இருக்க நீங்க உதவி செய்யுங்கப்பா. சோத்திரிக்கிற ஐயா ஆண்டவரே அற்புதம் செய்யும். கர்த்தருக்கு பயப்படுவதே தியானத்தின் ஆரம்பம்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே நமக்கு பயப்படுற அந்த யோசேப்பை போல ஆண்டவரே நமக்கு பயந்து ஜீவிக்கும் போது ஒரு பெரிய அதிகாரியாக, எகிப்துக்கே அதிகாரியாக நீ மாற்றுறது போல மாற்ற நீ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே சூத்திரிக்கிறையா தாவீதை போல எங்க போனோம், எங்க நிக்கணும், என்ன செய்யணும் எனக்கு போதிங்கன்னு கேட்டது போல அவ்விடத்துல கேட்டு கேட்டு ஞானத்தை பெற்று வாழ்ந்ததுனால ஒரு ஆடு மேய்த்த ஒரு கத்தனா ஆயனா இருந்த அந்த தாவீத ஒரு அரசனா மாத்தினீங்கப்பா. அப்படி நடத்துங்க. ஞாபகத்தை மயப்பட்டு சாலமனை போல ஆண்டவரே ஞானம் இல்லாமல் நடந்து கொள்ளாதபடி, எச்சரிப்பு கீழ்ப்படியாத போன்றது நடக்காதபடி எங்களை பாதுகாத்து பெரிய காட்சி இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். God bless you.